ஏஆர் ரகுமானின் மருமகனான ஜிவி பிரகாஷ் பாடகி சைந்தவியை 11 ஆண்டுகளுக்கு முன்னாடி காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. பள்ளி காலங்களிலிருந்தே இருவரும் ஒருவரை ஒருவர் காதலிச்சிருக்கிறாங்க. இரு வீட்டாரோட சம்மதத்தோட 2013ஆம் ஆண்டு இருவரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. 2020ஆம் ஆண்டு அன்வி அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை இருவருக்கும் பிறக்குது. மியூசிக் டைரக்டராக அறிமுகமான ஜிவி பிரகாஷ் பல ஹிட் படங்களை கொடுத்துருக்கிறாரு. ஆடுகளம் படம் அவருக்கு ஒரு பெரிய திருப்பு முனையை தந்துச்சு. இசையமைப்பாளராக இருந்த ஜிவி திடீர்னு நடிகர் அவதாரம் எடுத்தார். சில படங்கள் வசூலில் ஹிட்டும் கொடுத்தது. டார்லிங், த்ரிஷா இல்லைனா நயன்தாரா போன்ற படங்களில் நடிச்சுக்கிட்டு தொடர்ந்து இசையமைச்சுக்கிட்டும் வந்தார். ஜிவி இசையமைத்த எல்லுவைய பூக்களையே, பிறை தேடும் இரவிலே போன்ற பாடல்கள் எல்லோரோட பிளேலிஸ்ட்லேயும் இருக்கும். கையிலே ஆகாசம்ங்கிற சாங் சூரரை போற்று படத்தில் இடம்பெற்றுச்சு. அந்த பாட்டு தேசிய விருதையும் அள்ளிச்சு. சில நாட்களுக்கு முன்னாடி தான் தங்களோட 10வது திருமண நாளை கொண்டாடினாங்க. சைந்தவி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் 10 வருஷம் ஆகுது, ஆனால் நேற்று தான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்குது. நீங்கள் எனக்கு ஒரு சிறந்த நண்பர், சிறந்த கணவர், நம்மளோட குழந்தைக்கு ஒரு சிறந்த அப்பா, அதற்கு மேலே நீங்கள் ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். 10 முடிஞ்சுது, இன்னும் ஃபாரெவர் நம்ம இப்படியே இருக்கணும்னு ஒரு வாழ்த்து போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே 2 பேர்த்துக்கு என்னதான் ஆச்சுன்னே தெரியல. ஓவர் நைட்டில் 2 பேருமே பிரிஞ்சிட்டாங்க. 2 பேருமே தங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தங்களோட பிரிவை பற்றி பேசியிருக்கிறாங்க. எங்களோட சந்தோஷத்துக்காகவும் எங்களோட மன அமைதிக்காகவும் நாங்கள் பிரிகிறோம். மீடியா நண்பர்கள் இதை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறாங்க. சோசியல் மீடியாவில் இவங்க இருவரோட பிரிவை பற்றி அவங்களோட கருத்துக்களை எழுதிட்டு வர்றாங்க. அதில் குறிப்பாக ஒரு நடிகரோட பேரை எழுதி அவரோட மனைவியை விவாகரத்து பண்ணினதும் இல்லாமல் இவர் கூட யாரெல்லாம் சேர்றாங்களோ அவங்களும் தங்களோட மனைவியை விவாகரத்து பண்ணிடுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே சைந்தவியும் ஜிவியும் ஓப்பனாக என்ன ஆச்சுன்னு சொன்னால் மட்டும்தான் உண்மை தெரியும். இவங்க 2 பேர் பிரிஞ்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சினி டியூப் தமிழ் அப்படிங்கிற நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சினிமா கிசுகிசுக்கள் பிடிக்கும் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.